ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரியல மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேயரில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் அதே பேனில் ஒரு 25 ml நான் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை முந்திரி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் சேர்க்கலை. இதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நான் வந்து 1.25 அளவுக்கு வந்து வடித்த சாதத்தில் ஆற வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம அந்த செஞ்ச புளி சாத மிக்ஸை வந்து நம்ம போட்டு கலந்து எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான புளி சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.